திமுகவில் தவிர்க்க முடியாத சீனியரான பழனிவேல் தியாகராஜன் தற்போது பெரும் அமைதிக்கு பின்னணியில் இருப்பது திமுகவே காரணம் என சொல்லப்படுகிறது. தேசிய அளவில் பாஜகவின் கொள்கைகளையும் மத்திய பட்ஜெட்டையும் கடுமையாக விமர்சிக்கும் திமுகவின் முகமாக இருந்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். திமுக ஆட்சி அமைத்த போது 2 ஆண்டுகள் நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பின்னர் ஐடி துறையை மட்டும் கவனித்து வந்தார். அவரின் அமைச்சரவை மாற்றத்திற்கு கட்சியினரின் அதிருப்தியும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மத்திய தொகுதியில் 3வது முறையாக களமிறங்கிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாவேகா வேட்பாளர் முஸ்தபாவிடம் தோல்வி கண்டார். இந்த தோல்வி காரணமாக சோகமடைந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அரசியலிலிருந்து சில காலம் ஒதுங்கி ஓய்வெடுக்க உள்ளதாக அறிவித்தார். இதன் பின் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பல்வேறு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் நண்பர்கள் சந்திப்பு என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செயல்பாடுகள் இருந்து வருகின்றன. இருப்பினும் தாவேகா சார்பாக கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாவேகாவை விளாசி தள்ளினார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் பேச்சு திமுகவினர் மத்தியில் அதிக ட்ரெண்ட் ஆகியது. இந்த நிலையில் தாவேகாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருந்தாலும் பலரும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் கருத்தை எதிர்பார்த்தனர். குறைந்தபட்சம் எக்ஸ் தளத்தை பதிவை வெளியிடுவார் என்று காத்திருந்தனர். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் தொடர்பாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இதனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆதரவாளர்கள் சோகமடைந்திருக்கின்றனர். திமுகவில் மறுசீரமைப்பு நடவடிக்கை நிறைவடைந்த பின்னரே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வருவார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப மதுரையில் மாவட்ட செயலாளர் தளபதி மற்றும் மூர்த்தி ஆகியோரின் அதிகாரங்களை குறைக்க திமுக திட்டமிட்டு வருகிறது. மதுரை என்றாலே திமுகவின் முகமாக தற்போது முன்னாள் அமைச்சர் மூர்த்திதான் வலம் வருகிறார். இதனால் வரும் நாட்களில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலைப்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுக்கு முன்னதாக பழனிவேல் தியாகராஜன் சபரீசன் குறித்து ஆடியோ ஒன்றை வெளியிட்ட பிறகே திமுகவில் அவரது செல்வாக்கு குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.